விஜய் டிவியில் மகாபாரதம் சீரியல் டெய்லி 2 hours ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டு வராங்க. கோவிட்-19 காரணமாக லாக்டவுன் ஆரம்பித்ததுலேருந்தே ரீடெலிகாஸ்ட் பண்ணாலும் மக்கள் இந்த சீரியலை விரும்பி பார்க்குறாங்க. இது ஒரு சீரியல்னு சொன்னாலும் படம் அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த சீரியலுடைய ஹிட்டுக்கு இதுவும் ஒரு காரணம் தான் சொல்லணும். அண்ட் இந்த சீரியலில் நடிக்கிற கேரக்டர்ஸை ரியல் மகாபாரதம் கேரக்டராகவே பலரும் பார்க்குறாங்க. இந்த சீரியலில் நடிக்கிறவங்களும் ரியல் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பாங்க. இந்த சீரியல் நடிக்கிற சிலர் நம்ம தமிழ் சினிமாலையும் நடிச்சிருக்காங்க. மகாபாரதத்தில் அவங்கள நம்ம பார்த்திருந்தாலும் படத்தில் பார்க்கும்போது அவங்கள நமக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மகாபாரதத்தில் நடித்த பீஷ்மா. இவரோட உண்மையான பேர் ஆரவ் சௌத்ரி. இவர் 2017 ரிலீஸ் ஆன விவேகம் மூவியில் தல அஜித்துக்கு ஃப்ரெண்டாக வருவார். இவர் கூட விவேக் ஓப்ராயும் நடிச்சிருப்பாரு. அண்ட் சிங்கம் 2லையும் இவர் நடிச்சிருக்காரு. மகாபாரதம் சீரியலில் துரியோதனா நடித்தவர் தான் அர்பித் ரங்கா. இவர் பையா மூவியில் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருப்பாரு. அண்ட் ஜெயம் ரவி ஹீரோவாக நடித்த பூலோகம் மூவியில் வில்லன் நடிச்சிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தாகூர் அனுப் சிங். இவர் மகாபாரத்தில் திருதராஷ்டிரா கேரக்டரில் நடிச்சிருப்பார். இவர் சூர்யா படம் சிங்கம் 3 மூவியில் வில்லனாக வருவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உச்சக்கட்டு மூவியில் நடிச்சிருக்காரு. அண்ட் இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த மூவியில் தன்ஷிகா நடிச்சிருக்காங்க. ஷரப்ராஜ் ஜெயின். இவர் மகாபாரத்தில் கிருஷ்ணன் கேரக்டரில் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணன் கேரக்டர் இவருக்கு அவ்வளோ பொருத்தமாக இருக்கும். பார்க்குறதுக்கு கிருஷ்ணனை பார்க்குற மாதிரியே அவ்வளோ நல்லா இருப்பார். இவர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் ஒரு தெலுங்கு டப்பிங். இதுலேயும் இவர் பெருமாள் கேரக்டரில் தான் நடிச்சிருப்பார்.